ஹலோ गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அடிக்கிற மழையில வெளிய போ அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. மழை வந்து கெடுத்து விட்டுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கு போய் பால் கடம்பு அதுக்கப்புறம் பால் கடம்பா அது நம்ம ஒரு ஸ்வீட் அதாவது அந்த மாவுல செய்வாங்க மைசூர் பாக்கா அந்த மாதிரி செய்வாங்க. அது வந்து நம்ம யூடியூப்ல பார்த்து செஞ்சு ஒரு வாட்டி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க போகிறோன்றதான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வெளியே வந்து நல்லா மழை. நாங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு. கில்லி விஜய் மறிக்கிறேனா இப்படிலாம் பேசினீங்கன்னா அவனுக்கு அவ்வளோதான். சரி நீ அடிக்கிற ரைன் காஸ்டியூம் எங்க ரெண்டு பேரோடது. என்னோட கோலம் அவசெட் எப்படி இருக்கவங்க தான் கேட்குறேன். உன்னோட கோலம் என்ன காமிக்கிற பைத்தியம்? என்னோட கோலம் இதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை காமிச்சேன். ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, எடுத்துட்டு போ. கை வலிக்குது, வெயிட்டா இருக்கு. நான் வச்சு நான் பாட்டுக்கு போடுவேன். பார்க்குறியா? புடி புடி அங்க லைட்டை போட்டுப்போ. நாங்கள் கிளம்பிட்டோம். செம்ம மழை. அன்னைக்கு ரொம்ப இல்லை, லைட்டாக அடிக்குது. என்ன வாங்க உடச்சக்கல்ல. அந்த ஸ்வீட்டோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு உடச்சக்கல்லையா? ஓகே, that is sugar. சுகர் வீட்டிலே இருக்கு. வெறும் இது மட்டும் போதும். ஏய் காரமாக சுட சுட ஏதாச்சும் வேணும் எனக்கு. வெளியே வந்த உடனே அதை பிடிச்சி சாப்பிட்றது. சாப்பிட்றதா வெளியே ஏதாச்சும் தத்திட்டு இருப்பாங்க உன. மலையாளத்தையும் ஓரம் பண்ணினா அதை நிற்கிற இடத்த கேப் பண்ணுறது, கேப்பை ஃபில்லப் பண்ணுறது. சாப்பிடலாம். கண்டிட்டு போடி யாரும் புதுசாக வந்து அச்சு தத்து போகிறாங்க. கண்டிட்டு போய் அப்புறம் எங்கள் அம்மா யாரா புதுசாக வந்து அச்சு தத்துட்டு போகிறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். மழை ரொம்ப உனக்கு பிடிக்குமே ஸ்வீட்டா செஞ்சா நம்பிக்கை துரோகம் மாதிரி மாட்டி விடுற. எனக்கு காரம் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேன். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனா அப்புறமா சாப்பிடுவேன். அவ்வளவுதான். இப்போதைக்கு மழை கிளைமேட்ல வந்து காரம் போண்டா பஜ்ஜி. சரி, நான் வந்து ஸ்வீட் செய்ய போறேன். எங்க அம்மா வந்து காரமா செய்ய போறாங்க. நான் இவங்க ரெண்டு பேரும் சைடு பார்க்க போறேன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன செய்ய போறேன்? இது வச்சு பொட்டுக்கல்ல பர்பரி. பொட்டுக்கல்ல பர்பரி. அது என்னதுமா? கடலை மாவு. பொட்டுக்கல்ல பர்பரியா? உடைச்சக்கல்ல மாவு. மாவு. உடைச்சக்கல்ல ஸ்வீட் செய்ய போறேன். ஷெஃப் தாமு இப்படி வந்து குடுவா. அந்த டயலாக் இதை சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அம்மாவே மறந்துட்டேன். அதெல்லாம்
சொல்லக்கூடாது. ஸ்டெப் 1 வந்து உடச்ச கடலை வந்து இதில் கொட்டிக்கணும். கடலை மழை சாரல் மாதிரி கொட்டுறோம். மிளகா 500 ரூபா. மிளகா மிளகா நறுக்குன்னு கிடைக்க நொறுக்குன்னு போயிட்டு வரேன். கிளம்பு காத்து வரட்டும். ஆஃப் கேக் சக்கரை அதையுமே கொஞ்சமாக போட்டால் தான் அடிக்க முடியும். பவுடர் சுகர் பண்ண போகிறோம். மேகி எதுக்கு வாங்கிட்டு வந்தா? உனக்கு சேர்ந்து காரமாக செஞ்சு தரேன். பொறுமை அப்படின்னா என்ன? பொறுமை கடலிலும் பெரிய ஜில்லுன்னு கத்தடிக்குது. எங்கள் அம்மா வந்து நிறையா சாப்பிடுவாங்க. இது பிடிக்கணும், நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, அளவெல்லாம் சொல்றது கிடையாது. நான் வந்து இந்த 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 30 rupees 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 10 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா 6 பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஓகே, சக்கரை வந்து 1/2 கிலோ சக்கரை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி வச்ச மஞ்சள் சாந்து ஒரு புடி அரைச்சி வச்ச ஒரு மாவை கொட்டி அதை செஞ்சு நீட்டை 2 ஆக்கி ஏலக்காய் கீழே போட்டாங்க. முந்திரி அவன் அதைத்தான் சொல்லலை, வீட்டை குப்பையா வைக்கணும். இவன் என்ன ரெசிபி செய்யறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் வீடே பாலாக்கி வைக்கணும். எப்படி இருந்த கிச்சனை எப்படி ஆக்குறான் பாருங்க. நீங்க பாலாக்கிடுவான் சொல்றீங்க. அதான் பாலை கீழே ஊற்றுப்போம் நம்மள. அதானே பாலாக்கிறேன் எனக்கு மோராக்கிறேன். இது அறுக்கும் கையில ஸ்லைடு மாதிரி இருக்கும் அந்த பேப்பரு. உன்ன மாதிரியாமா? சூப்பரா எடுப்பேன் நான். இல்ல அறுக்கும் நீ தான் உன்ன மாதிரியானு கேட்டேன். நான் செவனே டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன். நீ ஏன்டா இங்க உட்கார வச்ச? நான் வட பாட்டு தானே டிவியில சன் மியூசிக் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க உட்கார வச்சு காமெடி பண்றியா? இப்ப என்ன பண்ற? நெய் ஃபில்டர் பண்றேன். நெய் எடுத்துட்டு வா. ஏய் இங்க வாடா. அப்படியே இப்படி பாரு, சொல்லுவான்ல நெய் ஒருக்கு. அது ஒண்ணு என்ன பண்ற ஸ்டெப்ஸ்? இது வந்து நெய்யை வந்து ஹீட் பண்ணி இதை ஊற்றி இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, நெய் இன்னும் மெல்ட் ஆகவே இல்லை, அதுக்குள்ள எடுத்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்சு டயர்டாக இருக்கோம். டீ குடிக்கிறோம், வரீங்களா? வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். நெய் போட்டு இதை வந்து டிப் பண்ணிட்டு இஞ்சி டீ குடிக்கிறீங்களா? இஞ்சி டீ நாங்கள் உழைத்து ஓட போய்விட்டோம். அதனால டீ சாப்பிடுகிறோம். உங்களுக்கு வேணுமா? அப்படி என்ன உழைத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளோ நேரம் நாங்கள் உழைத்தோம், அதை காமிக்கவில்லை. உழைத்து விட்டு உட்காந்து டீ குடிக்கும்போது இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. சுபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால்கோவா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து பால்கோவா செய்ய போகிறேன், செய்ய போகிறேன்னு
ஷும். சரி ஓகே, நான் போய் பால்கோவாக்கும் நெய்யும் வாங்கிட்டு வந்துடுறேன். நெய் வாங்கிட்டு வா. ஏய் வாடா. நெய் படா. ஏய் வா. உடஞ்சுனா I don't even care about it. மெயினா இதுதான் செய்யறாரு. மத்த வீட்டுல ஏதாவது சின்ன வேலை செஞ்சல மா இருமா வரேன் அவ்வளவுதான். அவர் தண்ணி கஞ்சிட்டானா தீட்டு வர்றது கிடையாது. மிக்ஸி ஓடினே இருக்கணும். முடிஞ்சா ஹலோ, ஆல்மோஸ்ட் டன். ஆல்மோஸ்ட் டன். ரெசிபி பேர் என்ன? மாவு உருண்டை. மாவுயா? இது எங்க அம்மா சொல்லுவாங்க பேரு. குழம்பு வை, நான் பேர் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி மா இது பேர் நானுமா எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு பார்த்து இந்த யூடியூப்ல பார்த்து செஞ்சுன்னு இருக்கேன். ஆனால் என்ன பேருன்னு தெரியாது. உடைத்த கடலை பருப்பி. சீனி, சுகர். பால்கோவா வருது. ஓ நெய் வாங்க போனலாமா? வெளியே அந்த முனையில ஒரு நாய் ஒன்று இருந்தது, பார்த்தா பால் காணோம். ராஜா நாயா? நான் பெத்து எடுத்த நாய் ரோட்டில் கிடந்துதா? இது என்ன என்ன இது நெய் எடுத்து நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் தெரியுதுங்களாப்பா, இது பால்கோவா. இது நோ பால்கோவா. அந்த பாத்திரத்தை நீ தான் கழுவுறாய். ஓகே, மன்னர் பரம்பரை பேசுறா. இது என்ன இந்த மாவு அப்படியே வச்சுட்டா இதுல போடாம இது மூடல பீஸ் போட போறானோ? பீஸ் போட்டு ஒன்று ஒரு ரூபாய் விற்க போறான். 3 10 3 10 4 10 டிங் 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 கலக்குறீங்களா பாஸ்? கொஞ்சம் வரணும் அது. சரி காய்ஸ், பால்கோவா ரெடி ஆனோடனே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி சுற்றி தண்ணி இருக்கிறதெல்லாம் சுண்டை அப்படி நீங்கள் கிண்டி விட்டால் தான் உங்களுக்கு பால்கோவா வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட்டியாக கிடைக்கும். ஓகே, ரெடியா? பால்கோவா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன சொன்ன? கடலை பர்ஃபியா? கடலை பர்பி. கடலை ஸ்வீட். கடலை ஸ்வீட் நான் ரெடி பண்ணிடுறேன். தீது ஆஃப் பண்ணு. அப்படிதான் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ். இது என்ன? அசோக் நகர் பால்கோவா. இது என்ன கொல கொலவென்று இருக்கிறது? உங்க பால்கோவா அப்படிதான் இருக்குமா? இது வந்து ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா. ஓ அப்படி கடை போட்டு விடலாமா? அந்த ஊர் மக்கள்லாம் பச்சைக்கல்ல பர்பி பால்கோவா அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தா தான் நினைப்பாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர். பரவாயில்ல, சென்னை பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவரானே அப்படி நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வந்து சுற்றி இருக்கிறதுலாம் வந்து நெய். ஓ ஐ சி. நெய் நாங்கள் காஸ்ட்லியாக செஞ்சுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நெய் மிதக்க. ஓ நான் கார்னிஷிங் பண்ணுறேன். செம்ம. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கேன். இதை நீ இப்போ பாதாம் வந்து கட் பண்ணி போடணும். கொஞ்சம் பால்கோவாக்காக எறும்பு வருது இப்போ டக்குன்னு. ரீசெண்டா பால்கோவா எறும்பு வந்துச்சா? ஓ மை காட். எறும்பு நான் எறும்பை இப்போ காப்பாற்றி விட்டுருங்க. வா வந்துட்டு எங்க சாவறீங்க? என்ன ரெடியா எல்லாம்? பாக்ஸ் போட்டு வச்சா டேஸ்டியாக இருக்கும். அதை வந்து பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறாங்க.
அப்படி வச்சோம்னா கால் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது நம்ம ஓப்பனிங்ல வச்சோம்னா நல்லா இருக்காது, பாக்ஸ்ல வச்சாதான் எடுக்கும். ஆற வச்சு வச்சா நல்லா இருக்கும். ஆற வச்சு வைக்கிறியா? அதான் ஆற வைக்கிறேன் கொஞ்ச நேரம். ஆறிடுச்சு, ஆல்ரெடி ஆறிடுச்சு. ஆமா, வெளியே இந்த அவ்வளோ நேரம் ஆறிடுச்சுல. ஆறிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஆறாம இருக்காது. இந்த கிளைமேட்டுக்கு நீ எவ்வளவு கொதிக்க செஞ்சாலும் ஆறத்தான் இல்லை. ஓகே, பால்கோவா ரெடி. பால்கோவா ரெடி. என்னம்மா பண்ற? ஸ்பீக்கர் வடை போடுறேன். மலைக்கு எதமா தோசை, வேர்க்கடலை சட்னி, வடை. வடை 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 என்ன பண்ண? நிக்குதுங்க இந்த புள்ள வடைய. 3-10 ரூபா நிக்குதுங்க நான் போடுற வடைய. ஏய், சிங்கத்தோட நாக்க வெடுக்குன்னு பிடிங்கி திங்கிறவங்க மாதிரி எங்க அம்மா பாரு என்ன உள்ள கைவிட்டு விளையாண்டுக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, இதெல்லாம் ஒரு வேலையா? அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது அதுதான் வேலை. அதெல்லாம் அடிப்படாது. குப்புற வந்தாலும் மீசையில மண் ஓட்டக்கூடாது. வெரி குட். இங்கிட்டு தோசை, அங்கிட்டு வடை, வேர்க்கடலை சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருந்தோமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம். ஒற்றைக்கடலை பருப்பி, ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பால்கோவா, 1 லிட்டர் பால்கோவாவில் வந்து நம்ம எவ்வளோ பால் மில்க்ல பால்கோவா செஞ்சுக்கோம். அந்த பையன் வளர்றான். ஓகே ஓகே, சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலில் ஒரு டப்பா ஃபுல்லாக நமக்கு வந்து கடையில் வாங்க நினச்சிடாதீங்க. நாங்க இது வந்து நாங்க வீட்ல செஞ்சது. சோ பாருங்க, இப்பதான் எடுத்து அதுல வச்சிருக்கேன். சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இது வந்து ஸ்வீட் 400 கிராம் உடச்சக்கடலை வாங்கி 1/2 கிலோ சக்கரை வாங்கி செஞ்சு உடச்சக்கடலை பர்பி செஞ்சிருக்கோம். 3 டப்பா 3 பாக்ஸ் வந்து 3 பாக்ஸ் வந்திருக்கு ஒரு கிலோல. 1 கிலோக்கு 3 பாக்ஸ் வந்து. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம் மீடியா ஃபாலோ. வாங்க மக்களே சாப்பிடலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது ஷாமன் சாண்ட்ரா. பை.